களத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் பல போராட்டமான தருணங்களில் சிக்சர் அடித்துள்ளதாக விளையாட்டு வீரர். கிரிக்கெட் வரலாற்றில் தவிர்க்க முடியாத பேட்ஸ்மேன் யார் அவர்? விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஏற்ற தாழ்வுகள், சறுக்கல்கள், ஏகப்பட்ட விமர்சனங்கள் என அனைத்தையும் தாண்டி இந்திய அணியின் அசைக்க முடியாத ஆல்ரவுண்டராக வலம் வந்தவர். கிரிக்கெட் ரசிகர்களால் யுவி என்று அன்பாக அழைக்கப்படும் யுவராஜ் சிங் 1981 சண்டிகரில் யோகராஜ் சிங்கிற்கு மகனாக பிறந்தார். சிறு வயதில் டென்னிஸ் மீதும் ஸ்கேட்டிங் மீதும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். ஆனால் தனது தந்தையின் ஆசையை நிறைவேற்ற கிரிக்கெட் பயணத்தை தொடங்கினார். இந்திய அணிக்காக பல போட்டிகளை எதிர்கொண்ட யுவராஜ் சிங் 304 ஒருநாள் சர்வதேச போட்டிகள், 58 சர்வதேச T20 போட்டிகள் மற்றும் 40 டெஸ்ட் போட்டிகளிலும் களம் கண்டு இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் தனது பெயரை அழுத்தமாக முத்திரை பதித்துள்ளார். கடந்த 2011 நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் இந்தியா வெற்றி பெறுவதற்கு முதுகெலும்பாக இருந்தவர்தான் யுவராஜ் சிங். அந்த உலகக்கோப்பையின் தொடர் நாயகன் விருதையும் யுவராஜ் சிங் தட்டிச் சென்றார். களத்தில் துடிப்பும் சிறு சிறு குறும்பும் செய்யும் யுவராஜ் சிங்கை யாராவது சீண்டினால் போதும் உடனே சீறி பாய்ந்து விடுவார். இதற்கு சான்றுதான் 2007 உலக T20 போட்டியில் இங்கிலாந்து வீரர்கள் யுவியை சீண்டி விளைவை சந்தித்தனர். ஸ்டூவர்ட் பிராடை அடித்து நொறுக்கினார். ஒரு ஓவரில் 6 பந்துகளில் 6 சிக்சர்கள் அடித்து இங்கிலாந்து அணிக்கு கண்களில் பயத்தை காட்டினார் சிக்சர் மன்னன். இப்படி சிக்சர்களை அடிப்பதில் பெயர் பெற்ற யுவராஜ் சிங் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 14 சதங்கள் மற்றும் 52 அரை சதங்களை விளாசி 8701 ரன்களை அடித்துள்ளார். இதேபோல 8 அரை சதங்களை அடித்து சர்வதேச T20 போட்டிகளில் 1177 ரன்களை தக்க வைத்துள்ளார். யுவராஜ் சிங் அதிரடி பேட்ஸ்மேன், சுழற்பந்து வீசும் சிறந்த ஆல்ரவுண்டர் என்பதை தாண்டி அட்டகாசமான ஃபீல்டரும் கூட. யுவராஜ் சிங் பாயிண்ட் திசையில் ஃபீல்டிங் நின்றால் அந்த பேட்ஸ்மேன்கள் பாயிண்ட் திசையில் ஆட யோசிப்பார்கள். டைரக்ட் த்ரோக்களை சர்வ சாதாரணமாக அடித்து விளாசுவார். உலக கோப்பையை நம் கையில் தந்த வெற்றி நாயகனுக்கு அடுத்த கணமே வாழ்க்கை இருள் சூழ்ந்தது. சில நாட்களிலேயே தனக்கு புற்றுநோய் இருப்பதை அறிந்த யுவராஜ் சிங் சற்றும் மனம் தளராது மன உறுதியுடன் புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்துள்ளார். நான் எப்போதும் என்னை நம்புவதை நிறுத்தியதில்லை, எப்போதும் உங்களை நம்புங்கள் என்பதே யுவியின் தாரக மந்திரம். களத்தில் இருக்கும் கிரிக்கெட் வீரர்களுக்கும் கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் எல்லோருக்குமான தாரக மந்திரமும் அதுதான். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஜோஸ் பிரபாகரன்.